மெயின் ரோட நாங்க புதுப்பிப்போங்க. மெயின் ரோட்லயே இருக்காதீங்க சார், மெயின் ரோட்ல இருந்து சந்துக்கு வாங்க. அதான் சந்துல இருந்து கனெக்ட் ஆகுற மெயின் ரோட்ல மின் விளக்குகள்ல இருந்து எல்லாத்தையுமே செய்வோம். அதுக்கப்புறமா இன்னைக்கு வந்து ஸ்கூலுக்கு போறவங்க, ஆஸ்பத்திரி போறவங்களாம் மெயின் ரோடு வழியா போக முடியல, அதை நாங்க வந்து சரி பண்ணி கொடுப்போம். மெயின் ரோட்ல யாரும் நிக்கிறாங்களா உங்களுக்கு வேண்டப்பட்டவங்க? இல்ல யாரும் இல்ல. அப்படி விட்டா மெயின் ரோடு கிரவுட் ஆயிடுங்க. மெயின் ரோட்ல வந்து நிக்க முடியாது, கிரவுட் ஆயிடாது. அப்புறம் இவங்க எல்லாம் வந்ததுனால தாங்க மெயின் ரோடே உடைச்சு சுக்குநூறு ஆக்கிடுறானுங்க. மெயின் ரோடே இல்லாம தெரியாம. ஆமா, மெயின் ரோடு இருந்துச்சுன்னா எவ்வளவு மெயின் ரோடு எவ்வளவு அழகானது தெரியுமா? ஒவ்வொருத்தரும் அதை போற்றி வணங்க வேண்டிய அனுபவம். சொன்னீங்களா அந்த மெயின் ரோடு? அந்த மெயின் ரோடு வேறங்க. இந்த மெயின் ரோடு ராயபுரம் மெயின் ரோடு, அது பட்டினப்பாக்கம் மெயின் ரோடு, அது வேற. இது மெயின் ரோடு ராயபுரம் மெயின் ரோடு. நீங்க வாங்க, அந்த மெயின் ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல தியேட்டர் இருக்கு. சாரி, ஐட்ரீம் அது வேற, அது இல்ல. நல்ல இல்ல, நாங்க இன்னொரு தியேட்டர், அம்மா தியேட்டரை வந்து நாங்க வந்து சரி அதை விட்டுருங்க. இப்போ மத்திய அரசு ஒரு மசோதா ஒண்ணு கொண்டு வந்திருக்கு, அதோட நிலைப்பாடு, உங்களோட நிலைப்பாடு என்ன சொல்லுங்க? ஏங்க ராயபுரம் மக்களை இங்க பாருங்க, அதுல எனக்கு உடன்பாடு இல்ல, ஆனா எடப்பாடியாருக்கு தான் அதுல உடன்பாடு. நான் வேற வழி இல்லாம நான் இப்படி கையை கட்டி நிக்கிறேன். நீங்க எடப்பாடியாருக்காக ஓட்டு போடாதீங்க, எனக்காக ஓட்டு போடுங்க, எனக்காக ஓட்டு போடுங்க ப்ளீஸ் ப்ளீஸ். இந்த ஒரு விஷயத்த வந்து ஒத்துக்கிற வரைக்கும் சந்தோஷங்க. எடப்பாடியார் காலில் தான் வந்து கிடக்குறாங்க, ஒத்துக்கிட்ட வரைக்கும் அப்படி இல்ல. அரசியல் நெருக்கடி உங்களுக்கு தம்பி, நீங்க இப்பதான் அரசியலுக்கு வரீங்க தம்பி. அரசியல்ல விழ வேண்டிய இடத்துல விழுந்து எந்திரிக்க வேண்டிய இடத்துல எந்திரிக்க. தெரியாதா? ஆமா, நேத்து சர்ச்சில் முட்டி போட்டு நடந்தாரு, முட்டி போட்டு நடந்தாரு, எல்லாம் எங்களுக்கு தெரியுங்க. நாங்க வந்து பிறப்புக்கு அடுத்த இதுல முட்டி போட்டு நடந்து கூட தெரியுதா? அடுத்த கோயில காளியம்மன் கோயிலுக்கு போயிட்டு அது தெரியலையா? அடுத்த அல்லா கோயிலுக்கு போகணும் அது தெரியலையா? என்னங்க ஒரு விஷயத்த பண்ணா அதை ட்ரோல் பண்றதுக்குன்னே இவங்க அலையறாங்க. சரி சரி, நீங்க இருங்க சொல்லுங்க. சரி, சிஏஏக்கு இந்த ராயபுரம் தொகுதியில பெரும்பாலான முஸ்லீம் இருக்காங்க, அவங்களுக்காக நீங்க இன்னைக்கும் ஆடு தொட்டி இந்த மின்ட் பஸ் ஸ்டாண்டு கீழே முஸ்லீம் ஏரியாளுக்கு போனா அந்த மக்கள் என்ன அப்படியே அன்போடு என்ன வரவேற்கிறத என்னால பார்க்க முடிஞ்சுது. அவங்க வந்து நீங்க அதிமுகவுல இருந்தாலும் பரவாயில்ல, பாஜகவோட கொத்தடிமையா இருந்தாலும் பரவாயில்ல, உங்களுக்கு நாங்க ஓட்டு போடுவோம்னு சத்தியம் பண்ணாங்க எனக்கு. அப்படியா? ஆமா, போன தேர்தல் உங்களுக்கு தோக்கடிச்சாங்க. சரி அதை விடுங்க.